பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 37வது அதிகாரம் 11வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். இரண்டாவது, அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவால் தன்னுடைய மலை பிரசங்கத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் இயேசுவால் மேற்கோள் காட்டப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். Glory to God. அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Glory to God. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்கள் பூமியை மாத்திரம் சுதந்திரித்து கொள்ளுகிறதில்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, மனத்தாழ்மையை குறிக்கிறது. சாந்த குணம் எதை குறிக்கிறது? மனத்தாழ்மையுடைய குறிக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் தாழ்மையுடன் தேவனுடைய சித்தத்திற்கு ஒவ்வொருவரும் தாழ்மையுடன் கடவுளின் சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். தேவ சித்தத்திற்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நீங்கள் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்ய தெரியுமா? நிறைவேறும். நீங்கள் சாந்த குணமுடையவர்களாக இருப்பீங்க அப்படின்னா தேவனுடைய ஆளுமையில் நீங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பீங்க. Glory to God. அப்போ தேவன் உங்களுக்குள் இருந்து தன்னுடைய கிரியையை செய்வதற்கு நம்முடைய கேரக்டர் ரொம்ப முக்கியம். அநேக நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், ஆனால் நமக்குள்ள தாழ்மை இருக்காது பாருங்கள், சாந்த குணம் இருக்காது பாருங்கள். மற்றவர்களை நாம் குற்றம் சொல்லுகிறவர்களாக இருப்போம் பாருங்கள். அப்போ தேவனால் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியாதுங்க. நீங்கள் என்னாகவும் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். அங்கே தேவனால் பயன்படுத்தப்பட்ட, சாதாரணமாக அல்ல, தேவனுடைய ஆளுமையில் இருந்த மனிதன் மோசே, அவனை குறித்து என்ன சொல்லுகிறது? மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். Glory to God. எனக்கு அன்பானவர்களே, அவன் பார்வோனை எதிர்கொண்டான், எபிரெயர்களை வனாந்தரத்தில் வழிநடத்தினான். சாதாரண விஷயமா? பார்வோனுக்கு முன்பாக அவன் செய்த காரியங்களை பாருங்க. அந்த எபிரெயர்களை வனாந்தரத்தில் அவர்களை வழிநடத்தினது மூலம் தேவனுடைய சித்தத்தை அவன் தாழ்மையுடன் செய்தாங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறணுமா? தேவ சித்தத்தை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னும் உங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய கேரக்டர் என்ன தெரியுமா?
சாந்த குணமுள்ளவர்களாக இருங்க. மனத்தாழ்மையுடன் நடந்து கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தில், சமுதாயத்தில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, திருச்சபையில் மனத்தாழ்மையுடன் எதை செய்தாலும் நீங்கள் தாழ்மையுடன் செய்து பாருங்க. கட்டாயம் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் சொல்கிறாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். தேவன் உன்னோடு கூட இருப்பதற்கு உங்களுக்கு தேவை மனத்தாழ்மை. சாந்த குணமுள்ளவர்களாக இருங்க. இந்த பூமியை சுதந்திரிப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியாய் நீங்கள் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன்ப்பா. மனத்தாழ்மையை தாங்க ஆண்டவரே. மனத்தாழ்மை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. சாந்த குணமுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.